அப்பா ஆனந்தி அப்பா இங்க வாங்கப்பா. ஆனந்தி போய் ஒரு தட்டு எடுத்து. நல்லா இருக்கியாப்பா? வாமா வாங்க. எப்பா என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. அப்பா நீங்களும் அம்மா ஒன்னா நின்னு பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. சரி, என்ன விசேஷம்? அப்பா ஐயாவோட பிறந்த நாள் விழா பத்திரிக்கைப்பா. அப்படியா? கூப்பிடுங்கப்பா. சரிப்பா சரி. பேச்சு வா வாங்கிக்கலாம். சரிம்மா நானே வாங்கிக்கிறேன். குடுமா எல்லாரும் வந்துருங்க. ஆனந்தே ஆனந்தி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள என் மனச அப்படி உடச்சியடி. கார்த்தி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பேசலாம் வாங்க. நான் உங்க யாருகிட்டயுமே பேச வரல. நான் என் ஆனந்தி கிட்ட மட்டும் தான் பேச வந்திருக்கேன். அவளை மட்டும் பேச சொல்லுங்க. ஏப்பா கார்த்தி தம்பி, என்னையா இதெல்லாம்? பாக்குறவங்க எங்களை என்ன நினைப்பாங்க? எதுவா இருந்தாலும் நீ உள்ள வந்து பேசுப்பா. பாப்பா உள்ள. அதெல்லாம் யாருமே எதுவுமே நினைக்க மாட்டாங்க. உங்க பொண்ணுகிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன். ஏத்தி விட்டது வேலை செய்து போலயே. கமான் அண்ணா, கமான் கமான். வழிவிடுங்க. என்ன பேசணும் உனக்கு? பேசிட்டு கிளம்பு. இங்க பாரு ஆனந்தி, நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நான் வரல. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இங்க பாரு ஆனந்தி, உங்க அண்ணன் மட்டும் என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிட்டு வையன், என்ன நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும்ல. என்ன ஆனா உங்க அண்ணன் தன்னோட சுயநலத்துக்காக எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். எனக்கு நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இங்க பாரு, உன்னை பார்க்காம உங்களை பேசாம இப்பெல்லாம் இருக்கிற நரசா இவன் மண்டையே சும்மா அப்படியே வெடிச்சிரும் போல இருக்குடி. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? இங்க பாரு ஆனந்தி, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? ஏய், அதெல்லாம் கூட பிறந்தவன் அண்ணன் தாண்டி. நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாண்டி இந்த பச்சை துரோகி. ஒரு நிமிஷம், என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி சாரி, அண்ணன் கொஞ்சம் போதையில இருக்கான். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. நீ எதுக்கு அவங்க மன்னிப்பு கேக்குற? அவன் ஒரு துரோகி எனக்கா? ஓகேண்ணா, சாரி எல்லாம் நான் கேட்கல. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா வா வா. ஆனா ஒரு விஷயம் வள்ளி, ஆனா என் அண்ணனுக்கு ஆனந்தி மேல இருக்கிற காதல் அப்படியே தான் இருக்கு. நீங்களும் வேலனும் பேசி ஏதாவது முடிவெடுத்தா கார்த்திக் கண்டிப்பா ஆனந்தி ஏத்துப்பான். இதுல நாங்க முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு ரேணுகா? நாம எல்லாருமே சேர்ந்து கார்த்தி மனச மாத்தறதுக்கு தான் ட்ரை பண்றோம். கரெக்ட் தான் வள்ளி, கார்த்திக் மனசை தான் மாத்தணும். பாப்போம்.
அண்ணே நீ வா ஏய் வா நீ வா வா நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஆனந்தி ஹே மாப்ள, சம்பந்தப்பட்ட பையனை இவ்வளவு இறங்கி வந்து பேசிட்டு போறான். யோ, இதுக்கு மேல நீதான் ஏன் யோசிச்சு முடிவு பண்ணணும்? அண்ணே, மாமா பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. எனக்காக நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ம், இன்னும் என்னடி முடிவு எடுக்கணும்? அத்தை நெல்லு. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவே வராதா? இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் உள்ள விட்டுருக்கேன். அப்புறம் எதுக்கு எங்க குடும்ப ஃபங்க்ஷன்ல முன்னாடி வந்து நிக்கிற? குழந்தை குட்டிச்சு அதான். குழந்தை கூப்பிட்டா முன்னாடி வந்துருவியா? உனக்கு அறிவு எங்க போச்சு? இந்த குடும்பத்தோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு நமக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லைன்னு உனக்கு தெரிய வேணாம்?